என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லப்பா, எங்க மாமா பொண்ணு பார்க்க வந்தாங்க, அங்க போயிருந்தோம். அதான் லீவு. 2 நாளாவா பொண்ணு பார்க்க வந்தாங்க. யார்கிட்ட சொல்ற? உண்மையை சொல்லு. முந்தா நேத்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. நேத்து எனக்கு அங்க போயிட்டு வந்த டயர்ட்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிட்டேன். அதான் பார்த்தேன். என்ன நம்ம ஸ்கூல்ல ஃபுல்லா ஒரே பரபரப்பா இருக்கு. என்ன விஷயம்? அதுவா, நேத்து நீ வரல இல்ல, வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஹாப்பி நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். கிறிஸ்மஸ் வருதுல்ல, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனா? சூப்பர். எதுக்கு இத்தனை பல்ல காட்டுற? போதும் இரு, நிறுத்து. என்னோட சந்தோஷத்தை சொல்றதுக்கு அளவே இல்லையே. கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் தாத்தா தானே, கிஃப்ட் எல்லாம் கிடைக்குமே. சூப்பர் தான். கிஃப்ட் எல்லாம் கிடைக்கிறது விடு, நமக்கு ஸ்கூல்ல ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ண போறாங்களாம். நிறைய டாஸ்க்கு அப்புறம் காம்படிஷன்லாம் வைக்க போறாங்க. கிறிஸ்மஸ் கேக்கை மறந்துட்டீங்களேப்பா. கிறிஸ்மஸ் கேக்காக அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போறாங்களாம், ஃப்ரூட்ஸ் எல்லாம். அப்படியா? எவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? தேவையில்லாம நான் நேற்று லீவ் போட்டுட்டேன். ஆமாம்பா. நம்மளாம் சேர்ந்து கிறிஸ்மஸ் கேம் விளையாடலாமா? விளையாடலாமே. ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வரீங்க சீக்கிரம் சொல்லுங்க. நானும் வரேன்ப்பா. நான் இல்லாமையா? அப்புறம் வேற என்னெல்லாம் நடந்தது? ஸ்கூல்ல கிறிஸ்மஸ் டிராமா போட போறாங்களா? அப்புறம் கிறிஸ்மஸ்க்காக கான்சர்ட்லாம் நடக்க போகுதா? செம்ம ஜாலியா. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கூலில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடக்க போகுது இல்லையா, அதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டெக்கரேட்டன் ஐட்டம்ஸை கொண்டு வந்து நீங்கள் ஸ்டாஃப் ரூமில் கொடுக்கலாம். உங்கள் நேம் எழுதி டெக்கரேஷன்லாம் முடிஞ்சு கிறிஸ்மஸ் கழிச்சு அந்த கிஃப்ட்ஸை நாங்கள் உங்ககிட்டயே கொடுத்துருவோம். என்ன கொண்டு வந்து தரணும் மேம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்னா? அதுதான் இந்த மணி, குட்டி குட்டி கிறிஸ்மஸ் தாத்தா, அப்புறம் பாய் மாதிரியெல்லாம் தொங்க விடுவாங்க, அதுதான் அது. கரெக்ட், அதே தான். கிறிஸ்மஸ் ட்ராமாவில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கீங்க? நேம் லிஸ்ட் கொடுங்க என்கிட்ட. என்ன மாதிரி ட்ராமா போட போகிறோம் மேம்? ட்ராமா அப்படின்னா கண்டிப்பாக கிறிஸ்மஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். நான் வரேன் மேம். நான் இல்லாமையா? நானும் தான். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிறோம். எல்லாரும் வரீங்களா? சரி, அப்போது ட்ராமா கான்செப்டை டிசைட் பண்ணிட வேண்டியது தான். சரி, நான் போயிட்டு நான் உங்கள் எல்லா நேம்ஸையும் ஸ்டாஃப் ரூமில் மேம் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். வர வரைக்கும் அமைதியாக இருக்கணும், புரியுதா? கண்டிப்பாக மேம். கண்டிப்பாலே தெரியுது நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருப்பீங்க. என்ன ஜாலி இதில் உனக்கு? ஆமாம், இனிமேல் ட்ராமா ரிஹர்சல்ல நிறைய கிளாஸ் கட் ஆகிடும். ஜாலியாக போயிட்டு ட்ராமாவில் கலந்துக்கலாம். நிறைய நேரம் அங்கேயே இருக்கலாம், கிரவுண்டில் கூட சுற்றலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? ஜீசஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாரு பாப்பிள்ளையே, உடனே ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுது. மாமா, இனிமேல் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. என்ன மட்டும் சொல்றீங்க? மொத்தமா எல்லாரும் தானே கேங்கா போய் விளையாட போறோம். அப்புறம் என்னமா? அதுவும் கரெக்ட் தான். இனி கொண்டாட்டம் ஆரம்பம். இப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், அடுத்து நியூ இயர் செலிப்ரேஷன், அப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன். ஒரே செலிப்ரேஷனா இருக்க போகுது நம்ம லைஃப். ஆமா, சும்மா ஜாலி தான், என்ஜாய் பண்ணிடலாம். நிஜமா கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க கூட இவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்களா தெரியல. ஆனா நம்ம எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் பார்த்தீங்களா? உண்மைதான். அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து கேக் செய்யலாமா? இதுக்கு கேக் செய்யறோம்னு எதையாவது பண்ணி அதுக்கு ஒரு திட்டு வாங்கறதுக்கா? நம்ம எல்லாரும் ஐஸ் செய்ய போறோமா? அப்போ ஐஸ்கிரீம் கேக்கா செஞ்சிருவோம். செய்யலாம், ஆனா இங்க செய்ய முடியாது. வீட்லயே தான் செய்யணும். இப்போ எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துடுறீங்களா? உங்க வீடு எல்லாருக்கும் கிட்ட இல்ல, எல்லாருக்கும் தூரம். இப்போ என்னதான் செய்யறது? எல்லாருக்கும் என் வீடு பக்கம் தானே, எங்க வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம அங்கேயே செஞ்சிடலாம். அப்போ சாஷா, அம்மாவை கேட்காம சொல்றேன், அம்மாவை கேட்டுட்டு சொல்லு. குட்டி மினி, எப்ப பாரு பயந்துகிட்டே இருக்காது. எங்க அம்மா எவ்வளவு ஃப்ரெண்ட்லி உனக்கே தெரியும்ல, அப்ப ஏன் பயப்படுற? ஐயோலாம் இல்ல சாஷா, உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதனால போய் அம்மா கிட்ட கேட்டுட்டு ஓகேனா ஃபோன் பண்ண, நாங்கெல்லாம் வந்துடுறோம். இதுவும் கரெக்டா தான் சொல்றேன், டைமிங்க்கு ஞாபகப்படுத்தினேன். போயிட்டு அம்மா கிட்ட கேட்குறேன், வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன், எல்லாரும் வந்துடுங்க, சும்மா ஜமாயிச்சிடலாம்.